நண்பர்களே, எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசைங்க. இந்த பீஃப்னு சொல்றாங்கல்ல, அதை சாப்பிடணும்னு. சரின்னு சொல்லிட்டு ஒரு நாள் சாப்பிடலாம் அப்படின்னு இன்னைக்கு தான், ஒரு நாள் ஏன் இன்னைக்கு தான் போயிட்டு ஒரு 1/2 கிலோ வாங்கிட்டு வந்து வீட்டில் செய்யலான்னு வந்தேன். வந்த உடனே எங்க அம்மா, ஆயா, தாத்தா எல்லாம் நாம சிவகோத்திரம், இதை சாப்பிட்டா பாவம் பாவம் வந்து பிடிச்சிக்கும், குடும்பத்துல கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு எல்லாருமே திட்டினாங்க. கடுப்புல வாங்கிட்டு வந்த கறியை தூக்கி கடாச்சிட்டேன் கொல்லையில. ஆனா எனக்கு ஒரு கேள்வி, என்ன தெரியுமா? ஒரே ஒரு கேள்வி. தலை வலிக்குது, ஜுரம் அடிக்குது, கை கால் குடையுது, முட்டி வலி, மூட்டு வலின்னு மாத்திரை போடுறீங்கல்ல, அந்த மாத்திரை எங்க இருந்து செய்யறாங்க? மாட்டு எலும்புல இருந்து செய்யறாங்க. அப்ப மாட்டுக்கறி தின்னா பாவம், மாட்டு எலும்புல செய்யற மாத்திரை போட்டா புண்ணியமா? இதுக்கப்புறம் மாட்டுக்கறி தின்னா தப்புன்னு சொல்ற எவனா இருந்தாலும் தலைவலி, ஜுரம், காய்ச்சல், கை கால் குடைச்சல், மூட்டு வலி, முதுகு வலி, பொம்பளைக்கு ஹுமன்ஸ் ஹார்லிக்ஸ், மதர்ஸ் ஹார்லிக்ஸ்னு எதுவும் வாங்கி கொடுக்காதீங்க. எல்லாமே மாட்டு எலும்புல தான் செய்யறாங்க. எல்லாத்துலயும் மாட்டு எலும்பு கலக்குறாங்க. அப்ப மாட்டுக்கறி தின்னா பாவம், மாட்டு எலும்புல செய்யற எல்லாமே புண்ணியமா? என்னங்கய்யா உங்க சட்டம்? இந்த கறி திங்கணும், அந்த கறி திங்க கூடாது எவையா சொன்னா? எந்த சாமியா சொன்னிச்சு? போங்கய்யா. எனக்கு சாமியை பிடிக்கும், ஆனா அதுக்கான வழிமுறை வச்சிருக்கீங்கல்ல, அது பிடிக்காது.